ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சர்டிஃபைட் கார்ஸை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் வந்துருந்தோம். இந்த மாதிரி வந்து சர்டிஃபைட் கார்ஸு வெரிஃபைடாக நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டியெல்லாம் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட சஜஷனை சொல்லுங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் டேரெக்டாக வந்திருக்கோம். ஒரு கஸ்டமரோட வெஹிக்கில் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இவங்க என்ன மாதிரியெல்லாம் இதில் ஆப்ஷன்ஸில் வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். 2018 மாடல் ஷோரூமில் எடுக்கக்கூடிய வெஹிக்கிள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இருக்குது. மாருதி ட்ரூ வேலியிலேருந்து இந்த வண்டிக்கு வந்து சர்டிஃபைடும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் ஏன் எடுக்கணுங்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு நோக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விஃப்ட் ஒரு வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா 7 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து வரும்போது 7.5 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா பக்கம் வரைக்கும் வந்து வண்டி வந்து போகுது. இந்த வண்டி ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இதை என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கணும்னு சொன்ன வெஹிக்கிள் மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட்டில் LXI வேரியண்ட்டு. பட் ஆனால் இதில் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா VXL என்னென்ன வருமோ அது எல்லாமே வந்து இருக்குது. ஏர் பேக்கு, ABS எல்லாமே வந்து இந்த வண்டியில் வருது. பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக லைவாக பாருங்கள். ரெட் கலரில் மெரிட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டர் 22,000 கிலோமீட்டர் தான் வந்து ரன்னிங்கே ஆகிருக்குது மொத்தமே. கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரியும் வந்து அவைலபிளாக இருக்குது. வண்டிக்கான ஓனர்ஷிப் பற்றி பார்க்கும்போது 2வது ஓனரில் வண்டி வந்து இருக்குது. பட் 2வது ஓனர் வெஹிக்கிள் அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டரே 22,000 தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிறனால நம்ம வந்து செக் பண்ணியே வந்து பார்த்துக்கலாம். இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஆகஸ்ட் 2022 வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது. டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 70 to 80% மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க. டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே அப்படியே வீடியோலேயே வந்து லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வண்டியில் சிங்கிள் டேமேஜ் கூட வந்து கிடையாது. ஸ்க்ராட்சு, டென்ட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து சிங்கிள் அளவு கூட வந்து கிடையாது. ரஃபிங் பாலிஸ்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்குறாங்க. அடுத்து நம்ம இன்டீரியரில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா LXI வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு பவர் விண்டோஸ் மட்டும் வராது. மற்றபடி VXL வரக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்து இருக்குது. பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டர் அப்படியே லைவாக பாருங்கள். 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. ஏர் பேக் இந்த வண்டியில் உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சருக்காக டியூல் ஏர் பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. செட்டு வந்து கம்பெனி செட்டு, ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி செட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஏசி பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியரோட வியூலாம் பாருங்கள். புது வண்டி தோற்றுப்போம் அந்தளவுக்கு வந்து கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சீட் கவர்ஸை வந்து சொல்லி ஆகணும். ஸ்போர்ட்ஸ் லுக்கில் லெதர் ஷீட் கவர் 20,000 ரூபா ஒர்த்து இருக்கும். அந்த மாதிரி வந்து ஷீட் கவர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷனையும் அப்படியே லைவாக பாருங்கள். ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிமோட்டும் வந்து வந்துடும். வண்டியில் இப்போ பேக் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சீட்டு நம்ம சொன்னதாங்க ஸ்போர்ட்ஸ் லுக்கில் லெதர் ஷீட் கவர் பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோர் மேட்டு, எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. டாப் அப்போசர்லாம் ஷோரூம்லேருந்து வண்டி எப்படி வரும் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து வண்டி வந்து இருக்குதுங்க. மாருதி ட்ரூ வேலியில் வந்து சர்டிஃபைட் பண்ண கார். அடுத்து இந்த வண்டியில் நம்ம ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆடியோ வந்து இவங்க எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் போட்டு ஸோ ட்விட்டர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 பக்கமே பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர் கொடுத்து ஆடியோ வேறு லெவலில் தெரிக்க விடுது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து சவுண்டை கூட்டி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாப்பில் அவங்களுக்கு வந்து ஏரியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டியினுடைய டிக்கி ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். டிக்கி ஸ்பேஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள். டிக்கி ஸ்பேஸ் நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கு. கம்பெனி டயர் அப்போலோ டயர் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஸ்டெப்னியாக கிடக்குது. அப்படியே ஃபுல் பட்டனில் இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த வண்டி எப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரியும். அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி கண்டிஷன்லேயே வந்து இருக்குது வண்டி. வண்டியினுடைய டேஷ்போர்டு வரைக்கும் காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்விஃப்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கம்பெனியில் இன்ஜின் வாரண்ட்டி வந்து இருக்குது. அந்த வாரண்ட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கையிலேயே வந்து வச்சுருக்குறாங்க. மாருதி ட்ரூ வேல்யூவில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சர்டிஃபைட் பண்ண கார். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சர்வீஸ்லேயே இந்த வண்டி வந்து இருக்குது.
அண்ட் இந்த வண்டி மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோலில் லிட்டருக்கு சிட்டிக்குள்ளே 18, ஹைவேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக 22 வரைக்கும் வந்து இந்த வண்டி வந்து கொடுக்குது. இந்த வண்டியோட டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா LXIயில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக் லேம்ப் வராது. இவங்க எக்ஸ்ட்ரா ஃபோக் லேம்பு உள்ள இன்டீரியரில் ஆடியோ சிஸ்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர், அப்புறம் சீட் கவர்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா செலவு பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜின் வாரண்டி வந்து LXIயில் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த இன்ஜின் வாரண்டி முதற்கொண்டு எல்லாமே வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சர்டிஃபைட் பண்ண கார். இன்ஜினோட ஹெட்ரூம் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்ஜினோட ஹெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி ஒரிஜினாலிட்டியாக ஷோரூமில் இருந்து எப்படி வந்திருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்லேயே வந்து இருக்குது. பேட்ரி எல்லாமே செம கண்டிஷனில் வந்து இருக்குதுங்க. வண்டி புது இன்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 22,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு சூப்பரான இன்ஜின். இதனுடைய நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கேட்கலாம். ஸோ சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரேஸ் பண்ணி காமிக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு கிக்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி இன்ஜின் மூவில் இருக்கா அப்படிங்கிறதே வந்து தெரியாது, அந்தளவுக்கு ஸ்மூத்னஸாக இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பார்க்கலாம். இந்த மாதிரி பெஸ்ட்டு ப்ரைஸில் சர்டிஃபைட் கார்ஸ் வந்து கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணுறாங்க. இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் LXIயை நான் உங்களுக்கு எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட தரப்பில் இருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். 2022 ஒரு புது கார் புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் போய் புக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் வந்து டைம் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கார் இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 7,20,000 வரும். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 7,80,000, 8 லட்ச ரூபா பக்கம் வரைக்கும் வருது. மேக்ஸிமம் ஒரு 7,80,000 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுக்கு எல்லாமே ஆல்ட்ரு பண்ணும்போது வந்து வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 மாதம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட உங்களுக்கு LXIயில் வந்து இன்ஜின் வாரண்ட்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கும் நீங்கள் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். ரேட்டும் உங்களுக்கு வந்து அதிலேருந்து கம்மியாக தான் இருக்குது. சேவிங்ஸும் உங்களுக்கு வந்து ஆகுது. இன்ஜினும் வந்து ஒரு புது இன்ஜினாக இருக்குது. 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும், இந்த வண்டியை நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. பெட்ரோலில் இது மைலேஜும் நல்லா கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள். வேணுங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் LXI VXI மாதிரி இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் வெறும் 22,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டே இருக்கிறது. அதே போல் இன்ஜின் கண்டிஷனும் பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இப்படி ஒரு வண்டி உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,70,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். நேரில் வந்து அந்த ரேட்டை வந்து குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். இது நம்ம வந்து சர்டிஃபைடும் பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே வந்து இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.